கானாமுத்தி மீடியா நேயர் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சாப்பிட்ற வீடியோவாக போட்டோம். இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு, ஒரு தெய்வீகமான ஒரு மியூசிக்கில் போக போகிறோம். அதாவது கடந்த வாரம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த சாங்கு தான். எங்கே பார்த்தாலும் 6 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் டார் மாற ஆடுறாங்க. செல்லை பார்த்தாலும் யூடியூப்பை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த சாங் தான் மாமா. ஏதோ ஒயிட் சைட்டில் நான் பார்த்தோன்னே பாஸ்டர் என்ன நினச்சிக்காதீங்க. ஆனால் நம்ம பாஸ்டர் ஐயா ஜோசப் கரிகாரன் அவர்கள் வந்திருக்கார். போடுங்க மியூசிக்க ஐயா. சோத்ர ஐயா, ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் வேறு லெவலில் ஐயா அந்த பாட்டு நாங்கள் வந்து கேட்கும் போதும் சரி, அந்த மாதிரி ஒரு பாட்டை எப்படி ஐயா அந்த பாட்டு நீங்கள் யோசித்தீங்க? எந்த பாட்டு? கத்தரை நீ பாடு சக்கரையே வராது. அப்படியா? லைன் நீங்க பாடுங்க. கத்தரை நீ பாடு சக்கரே வராது, கத்தரை நீ பாடு சக்கரே வராது, ஹாப்பியாக பாடு பிபியே வராது, ஹாப்பியாக பாடு பிபியே வராது, துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே, துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே. இப்படி இருந்தது ஐயா. டாக்டர் கிட்ட போயிட்டு ஊசி போட்டிருப்பாங்க, மாத்திரை போட்டிருப்பாங்க. ஆனா மாத்திரையே போடாம பாட்டை கேட்டா சுகர் இறங்கும், பிபி இறங்கும். பாட்டு கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா இப்படி ஒரு பாட்டு, ஒரு வித்தியாசமான பாட்டா இருக்குது அப்படின்னு எல்லாரும் வாயில அந்த வார்த்தை வர வச்சிட்டீங்களே. துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே. செம்ம வைப் ஐயா. யாரு பார்த்தாலும் அந்த பாட்டு பாக்குறாங்க, கேக்குறாங்க. பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பாடல் வந்து 2015லயே பாடியாச்சு. 2015? ஆமா ஐயா, 2025 வரப்போகுது. அப்பா அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாடி இருக்கிறேன். அதாவது மீட்டிங்ல எல்லாம் பாடிட்டு இருப்பேன். இது வந்து ஆடியோவா ரிலீஸ் பண்ணி 7 வருஷம் ஆகுது. தெரியாது ஐயா. யூடியூப்ல போட்டு 3 வருஷம் ஆகுது. ஆமாம்மா இது. ஆனா இதுல நல்லா ஒண்ணு புரியுது ஐயா. பழைய பாட்டோ எந்த பாட்டோ, ஆனா அந்த பாட்டு மியூசிக்கோட இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகுதுல்ல. அது லாஸ்டா இன்னைக்கு ட்ரெண்டிங் வர மியூசிக் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருடைய பிளான். ஆமா. இப்போ டிசம்பர் மாதம் 2024 அதில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. அங்கே என்னை கூப்பிட்டுருந்ததுனால அங்கே போய் பாடும்பொழுது அங்கே இருக்கிற தம்பிங்க, மியூசிக் வாசிக்கிற தம்பிங்க தான் இதை எடுத்து போட்டிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் தான் எடுத்து போட்டிருக்கிறாங்க. நான் வந்து உங்களை சின்ன வயசுலேருந்து தெரியுமாம்மா. நான் சர்ச்சுக்கெலாம் போகும்போது நம்ம சித்தப்பா இப்போ பாஸ்டர் தான், அசோக் யூதான்னு. நம்ம எங்கள் அப்பாலாம் உங்களுக்கு தெரியும், கணபதி என்கிற ஈசாக்கு அவர் பேர். நம்ம வீட்டு பேரே சாட்சி. அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குமாம்மா. ஒரு சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியோ சாங்கு, அப்புறம் வந்து ஏதோ பிராந்தி பாட்டு பாடிக்கிறீங்க. எப்படி ஐயா இதெல்லாம்? நிறைய பாடல். அதை முதல்ல சொல்லிடுறேன். அந்த பாட்டு எப்படி, அதை ஆராதிச்சு பாரு பாட்டு எப்படி வந்துச்சுன்னா, நிறைய மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்க. போகும்போது அங்கே இப்போ சொன்னார் பாருங்க, 6 வயசு பிள்ளைங்கள்லேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இப்போ பாடுறாங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் அந்த 2015 அந்த டைமில் மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, சபைகள்லாம் போகும்போது வாயை திறக்க மாட்டாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்வாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் மீட்டிங் போயிருக்கிறேன். அப்போ எல்லாருமே உற்சாகமாக பாடணும், ஆண்டவர் ஆராதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒரு ஊழியக்காரனாக நம்ம போகிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு சோர்வாக இருப்பாங்க. சரி, இவங்களை எப்படி வந்து இதெல்லாம் பாட வைக்கிறது, நல்லா உற்சாகப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பாடல் தான் இது. இதை பாடும்பொழுது அவங்களுக்கு ஒருவேளை இருந்தாலும் ஓகே இருக்குது, வராதுன்னு சொல்றாங்களே, அதனால எழுந்து பாடுவோம், ஒரு உற்சாகம் வந்துருது. கண்டிப்பா. அதை குறித்து சொல்லணும்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. எல்லாமே பாட்டே வசனம் தானே. கண்டிப்பா. எப்படி உங்களை யோசிக்கிறேன்னா, கடவுளை தாண்டி ஒரு மனுஷனால ஒரு பைபிளை படிச்சு மக்களுக்கு தேவையானதை வந்து பாடல் இசை மூலியமா கொடுக்குறீங்களே, அதை நாங்க ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்குது. அது கண்டிப்பா ஒரு இசை கலைஞரா நீங்க வந்து கரெக்டான உங்க வேலையை பாடலை எழுதி அது உண்மையா அதை வசனத்தோட சேர்த்து எழுதுறீங்க பார்த்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்குது. கண்டிப்பா தேவன் அப்படிதான் விரும்புறாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு, நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க அப்படின்னு தான் வசனம் இருக்கு. நல்லா கேளுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. இதை திருவிவிலியம் புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னா,
ஆவி வந்து மனதுன்னு போட்டிருக்கு. ஆவி என்றால் மனது. அப்போ மனது ஒரு மனுஷனுக்கு உற்சாகமாக இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழா டேப், ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்களே தண்ணி வர குழா. ஆனால் தண்ணி எங்கேருந்து வருது? மோட்டர்ல டேங்க் இருந்து வருது. அதுதான் காடு. நான் வெறும் டேப் தான், அப்படி தான் சொல்றேன். ஆமாம், நீங்கள் அதை திறந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளேருந்து வர்றது எல்லாமே ஆண்டவர் தான். அல்லவா? இது ஒரு கேள்வி. இப்போ என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? அதான் இப்போ என்ன பாட்டு சொன்னேன், மனது ஆர்வமுடையதா இருக்கணும். கண்டிப்பா பாடின பாட்டுப்பா. ஐயா கர்த்தரையே நீ பாடு. ஐயா ஒன்னொன்னு, நீங்க இந்த பாட்டை பாடும்போது இந்த பாட்டுக்கு தான் நாங்கள் ஆர்வமாக காத்துன்னு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களோட பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் கூப்பிட்டோன்னா அவரும் வந்து நீங்க பாட அவர் ஆடுவாரு. அப்படிங்களா? நம்மளோட பாஸ்டர் ஐயா. ஓகே, ஆண்டவரை வந்து துதிச்சு பாடி ஆடி மகிமைப்படுத்த வேண்டியதுதான். செய்யலாம். வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. போடையா மியூசிக் போடையா. சூப்பர் சூப்பர் உங்களோட பாடலுக்கு நாங்க விநாயகர் வீடியோ போட்டோம்ல, அந்த விநாயகர் வீடியோ வந்து கட் பண்ணி நீங்க பாடின பாட்டுக்கு போட்டு அது மில்லியன் கணக்கு போயிடுச்சு ஐயா. ஆமா ஐயா, எங்களுக்கு தெரியாம அதுல இருந்து திருடி எடிட் பண்ணி போட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹிட் ஆகி. எவ்வளவு பவ்யமா நிக்கிறாரு. இப்போ உண்மையாவே ஆட்டம் நான் பாடுறேன். கண்டிப்பாயா கண்டிப்பாயா. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அப்பியாக பாடு, இப்படியே வராது. அப்பியாக பாடு, இப்படியே வராது. தேவன அங்க பார்த்தாரு பாடுவோமா கர்த்தரை, தேவன பாடுவோமா கர்த்தரை. பாரு அத்து அட்டாக் வராது, துதிச்சு பாரு சோர்வு இருக்காது. பாரு அத்து அட்டாக் வராது, துதிச்சு பாரு சோர்வு இருக்காது. தேவன பாடுவோமா கர்த்தரை, தேவன பாடுவோமா. இல்ல நம்ம அவரோட டான்ஸ் பார்த்து ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா. நடனமே டிஃப்ரெண்டா இருக்குது. நல்லதுதான். இப்படிலாம் இது ஒரு எக்ஸசைஸ் தான். கைய தட்டி பாடு, கைவலி வராது. கைய தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. போமா தேவன ஆடுவோமா. ஐயா வேலை முடியல. துதிப்போமா தேவன ஆடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவன ஆடுவோமா கர்த்தரை. துதிச்சு பாரு அத்து அத்தாக்கு வராது. துதிச்சு பாரு சோர்வு இருக்காது. துதிச்சு பாரு அத்து அத்தாக்கு வராது. துதிச்சு பாரு சோர்வு இருக்காது. வாய திறந்து பாடு, வாய் வலி வராது. வாய திறந்து பாடு, வாய் வலி வராது. சிரிச்சி 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 துதிச்சி சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. போமா தேவன பாடுவோமா கர்த்தரை. அங்க பார்த்தாரு போமா தேவன பாடுவோமா கர்த்தரை. அப்பா 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 அப்பா. இப்போ உங்க மனது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. மைண்ட். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது மனதை பத்தி தான் பேசினார். மனம் திரும்புங்கள், மதம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லலை, மனம் திரும்புங்கள். ஏன்னா மனது தான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. நிறைய பேர் மனுஷன் அலம் மோதுது. கரெக்டாக சொன்னீங்க. எங்கெங்கேயோ அலம் மோதுது, என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது,
தப்பு பண்ணணும்னு தோணுது. சரியா இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் தப்பா ஆயிடுறான். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பாக்குறேன்னா அப்பாவா பாக்குறேன். இவர் வந்து அடிஷனல் காடு கிடையாது. நான் ஒரு பக்தி மார்க்கத்துல இருந்தேன், அதனால இன்னொரு பக்தி மார்க்கத்து வந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். இது விசுவாசமா. விசுவாசம்னா என் மனதை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியது. நீங்க எவ்வளவு வசனம் பேசுறீங்க, இது பண்றீங்க. எங்க பாஸ்டரை பார்த்தோன்னே நீங்க சிரிச்சு 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 பாத்தீங்க. ஆமா, அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். உங்க மனம் எவ்வளவு தைரியமா இருந்தது? இது வரைக்கும் இதுவே நான் வந்து ஒரு முதல்ல இந்த வீடியோ வந்து கானாமுத்து மீடியால இவர் ஒரு விநாயகர் வீடியோக்கு பாஸ்டரா போட்டு நடிக்க வச்சிருப்போம். அதை அப்படியே இட்டு இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி நீங்க உங்களோட பாடல் வரப்போ அதை மேட்ச் பண்ணி போறப்போ அது ஒரு 1 மில்லியன் வியூஸ் போச்சு. எபியோட பிறந்த நாளுக்கு நாங்க இங்க வந்தோம். நாங்க உங்களை பாப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட உங்களை பாப்பன்னு நினைக்கல. நான் எதிர்பார்த்தேன், உங்களை பார்த்தேன். சும்மா நீங்க பாடினீங்க, ஒரு சந்தோஷமா பேசுனீங்க. அந்த வீடியோ எடுத்து நாங்க போட்டோம். காலையில பார்த்தா 1 மில்லியன் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து 2.6 மில்லியன் போயிட்டு இருக்குது அந்த வியூஸ். அது மட்டும் இல்லாம சரி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமான்னு மோகன் மாமா கிட்ட கேட்டேன். மாமா இந்த பேசுறேன் மாமா அப்படின்னாரு. இன்டர்வியூ அவ்வளவுதான் ஓகே ஆயிடுச்சு. அது முதல்ல நமக்காக இன்டர்வியூ கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷம். காட் பிளான் இது. ஆமா, இது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நாங்க வந்து உங்களை ஒரு பாஸ்டராகவும் உங்களை ஒரு ஆர்டிஸ்டாவும் நாங்க பாக்குறோம். ஏன்னா ஒரு இசை மூலியமா தான் மனுஷன் மனசுல போன்னு நிறைய விஷயத்த நம்ம மாத்த முடியும். நான் ஒரு ஆட்டோ மெக்கானிக். நான் 8வது தான் படிச்சிருக்கிறேன். சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. 8வது படிச்சு சூப்பர் அவனுக்கு இல்ல இல்ல, நீங்க இப்போ நான் கிண்டல் பண்ணல. நீங்க 8வது படிச்சீங்க, நான் 10வது படிச்சேன். நீங்க வசனம் படிக்கிறீங்களா, அது கூட எனக்கு படிக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் எந்த படத்துக்கு போனாலும் டைலாக் குத்தாங்கன்னா எனக்கு படிக்க தெரியாது சொல்லுவேன். ஆனா அந்த வசனம் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி நான் சுத்தாங்கன்னா நான் பேசிடுவேன். அந்த மாரி ஒரு நம்பிக்கை, மெமரி பவர் நம்பிக்கை. நான் பேசிடுவேன், நான் பண்ணுவேன். நீங்க சொல்ற மாதிரி அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் 8வது நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணலையா? கிண்டல் பண்ணுறீங்கன்னு சொல்ல நான் இல்லை. எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், கூவாத்து ஓரத்தில் வீடு. எங்கள் அப்பா குடிச்சு அவர் இறந்து போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான். பெரிய வசதி பணக்கார குடும்பம் அப்படிலாம் கிடையாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் என்ன பண்ணுறாராம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாராம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என் மனதில் வந்து சொல்கிறேன், பைபிளில் தான் இருக்குது. சிறியவனை, ஒரு எளிமையானவனை, ஒன்றும் இல்லாதவனை கடவுள் என்ன பண்ணுறாராம், தூக்கி அவனை உயர்த்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது எப்படி இருக்குது? எளிமையானவனை தூக்கி விடணும். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுதான் அந்த ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோலியாத்து, தாவீது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த ஆடு மேய்ச்சிருந்த தாவீது ஒரு எளியவன் தான். அவனை என்ன பண்ண ஆண்டவர் ராஜாவாக்குனார். இதை படிக்கும் பொழுதே நமக்கு வந்து ராஜா ஆகிறோம், தலைவர் ஆகிறோம் அப்படின்றதெல்லாம் விட கண்டிப்பாக ஒரு மனுஷனாகும். மனுஷனாகும், யாருக்குமே தொல்லை கொடுக்காத மனுஷனாகும். பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு கார் வச்சுட்டு இருக்கிறேன், பெரிய வசதி ஆகிட்டார் அப்படிலாம் கிடையாது. நண்பர்களோடு சேர்ந்து நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கு. குடி பழக்கம், போதை மாத்திரை, ப்ரௌன் சுகர், கஞ்சா, என்ன மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுங்க எங்கேருந்து வாங்கிட்டு வரான்னு தெரியாது. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. இருந்தாலும் அப்படி போகும்போது இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற மாதிரி ஜாலியாக செஞ்சு நாளடைவில் அந்த கெட்ட பழக்கம் உள்ளே வந்துருச்சு, மனதை கெடுத்துருச்சு. எங்கள் அப்பா அவரும் குடிப்பார், எங்கள் தாத்தாவும் குடிப்பார். இப்போ இது 2 பேரையும் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்க இந்த குடி பழக்கம் பாட்டெலாம் எப்படி வந்துச்சுன்னு. எங்கள் அப்பாவை பார்த்தேன், அவரு குடிச்சாரு. தாத்தாவை பார்த்தா 2 பேரையும் கேட்டுருக்கிறேன், என்ன 2 பேருமே அப்பா புள்ள 2 பேருமே குடிக்கிறீங்களே, இது தப்பு? ஆமாம், ஒன்றா குடிப்பாங்க. நான் சின்ன பையன்ல கேட்டிருக்கிறேன், அப்போ என்ன இது குடின்றது தப்புன்னு தெரியும், 2 பேரும் ஒன்றா குடிக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நம்ம பார்க்குறது எல்லாமே குடிக்கிறதா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால இதில் என்னடா தப்பு அப்படின்னு அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே விளையாட்டா போயாச்சு. நாளடைவில் நான் குடிகாரன் ஆகிட்டேன், நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். இப்போ இதுலேருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். அவர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடா. குடிச்சு ஒரு கல்யாணத்தில் போய் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவரை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து இந்த சைடில் இருக்கிற அந்த எலும்பு எடுத்துருவாங்க, ஓடு உள்ள அடிப்பட்டு. ஆமாம், ஓப்பன் சர்ஜரி. அந்த டைமில் வந்து அதுதான் இருந்து. இப்போல்லாம் வந்து லேசர் மாதிரி போட்டு அந்த பிளட் எடுத்துடுறாங்க. அந்த டைமில் வந்து ஓடு எடுத்துட்டாங்க. நாங்கள் கடைசியாக எங்கள் அப்பா கிட்ட பேசக்கூட இல்லை. அதனால தான் நான் ஆண்டவர் அப்பான்னு சொன்னேன். பரலோக பிதா அப்படின்னு சொல்கிறாங்களே, பரலோக பிதான்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பிதான்னா தகப்பன்னு அர்த்தம். கையை தட்டலாமா?
அவர் பரலோக தேவன் எப்படி இருக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தகப்பனா இருக்கிறார். எங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு ஆகும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. இறந்துட்ட பிறகு நான் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. எப்போ பார்த்தாலுமே போதை பழக்கம் தான், ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து. இதில் வந்து ஒரு விடுதலையே கிடையாது, அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த ரொம்ப பசங்க போதை மாத்திரை வாங்கிட்டு வந்தானுங்க. அவனுக்கு எங்கே வாங்கினான்னு தெரியாது. இது மாதிரி தான் ஒரு பொருளும் வாங்கிட்டு வருவானுங்க, கூட சேர்ந்து செய்யும். அந்த போதை மாத்திரை பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒரு 2 மாத்திரை போட்டானுங்க, மீதம் ஒரு 13 மாத்திரை என் கையில் இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த 13 மாத்திரை நான் என்ன பண்ணிட்டேன், இவனுங்களை மாதிரி நம்ம போடக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டில் சாப்பிட்டுட்டு எல்லா மாத்திரையும் போட்டு. ஆமாம், எல்லா மாத்திரையும் போட்டு. உடம்பு எனக்கு தெரியாது, விரக்தி, வேலை இல்லை, அப்பா இல்லை, ஆற்று ஓரத்தில் வீடு, வருமானம் இல்லை, அப்படியே தான் போயிட்டுருக்கு. பெரிய படிப்புலாம் இல்லை, 5 பேர் நாங்கள், ஒன்றும் வாழ்க்கையில் பெரிய ஒரு இது. அப்படியே ஒரு விரக்தி. அவன் கூப்பிட்டானா அவன் கூட போகிறது, இவன் கூட நம்ம எப்படி போய் செய்கிறது, என்னென்ன மெக்கானிக்காக இருந்தாலும் என்னென்ன வேலை கிடைக்குதோ அது மாதிரிலாம் போய் செஞ்சுட்ருப்போம். இது மாதிரி ஒரு நிலமை. நைட்டில் என்ன பண்ணேன், எல்லா மாத்திரையும் நல்லா சாப்பிட்டுட்டு இவ்வளோ மாத்திரையும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாத்திரையாக போட்டுட்டு போய் பட்டு தான் தெரியும், 3 நாளாக எழுந்திரிக்கல. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் மத்தியானம் ஆகிடுச்சு, இன்னும் எழுந்திரிக்காமல் இருக்கிறானே. ஏன்னா நாங்கள் தெருவில் தான் படுப்போம், பாட்டி வீட்டுக்கு வெளியில், தெருவில் தான், வீட்டுக்கு வெளியில் சந்து, அந்த வெளியில் தான் படுப்போம். 12 மணி ஆகிடும் காலையில். எப்பவுமே நைட்டில் வந்து தூங்குறதுனால அந்த மாதிரி டைமில் தான் ஆகிடும். அம்மா வந்து எழுப்பியிருக்கிறாங்க, வீட்டிலலாம் எழுப்பியிருக்கிறாங்க, என்னாச்சின்னு தெரியலேன்ட்டு அப்படியே கிள்ளி பார்த்துருக்காங்க, தண்ணி ஊற்றி பார்த்துருக்காங்க. எந்த ஒரு சுயநினைவும் கிடையாது. ஏன்னா அந்த போதை மாத்திரை எனக்குள்ளே ஊர்ந்ததுனால அவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாயிடுச்சு. யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. இதை கேள்விப்பட்டு நேற்று என் கூட அதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை போட்ட பசங்க வந்து இல்லை அவனுக்கு போதை தெரிஞ்சு வந்து சொல்லிக்கிறாங்க, நேற்று நாங்கள் இந்த மாதிரி மாத்திரை போட்டோம், பேலன்ஸ் மாத்திரை அவங்ககிட்ட தான் இருந்துச்சு, அதுதான் இவன் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நான் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி இருப்பேன். நல்ல பிள்ளைங்களை கூட நம்பிடலாம், நல்ல புள்ள மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவங்கள வாட்ச் பண்ணணும். ஆமாம், மண்ணொத்தனால மறுவா தொண்டு வந்துக்கிறீங்க. ஆமாம், அப்புறமா தான் நானே மண்ணுன்றது தெரிஞ்சுது. கடைசியாக மண்ணுக்கு தான் போயிருப்பேன்றது தெரிஞ்சுது. மண்ணுக்கு போயிருப்பேன்னா ஆமைண்ணா இல்லை, அவனுக்கு தெரியல. ஆமைன்னா அப்படியே ஆக கடவுது. அப்போ நல்ல வார்த்தைகள் வரும்பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரிசீவ் பண்ணணும். நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் நல்லது ஐயா, நீங்கள் சொல்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வீட்டிலலாம் எழுப்பி பார்த்துட்டு தான் இந்த பசங்களாம் வந்து சொல்லிட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா சூசைட் கேஸ் அந்த மாதிரி ஆகிட போகுது, இவ்வளோ மாத்திரை போட்டுருக்குறாங்களே அந்த மாதிரி சொல்லிடுவாங்களே, என்ன யாரா சூசைட் அட்டன் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க, பிரச்சனையாடு. அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. மூச்சு மட்டும் எனக்கு வந்துட்டு இருக்கிறதுனால வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. 4வது நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு யாரோ ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ண பிறகு 4வது நாள் எழுந்திரிச்சு பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். சுயநினைவு சுயநினைவு கிடையாது, செத்துட்டேன்ற மாதிரி தான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த நிலைமை. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் முதல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், தெருவா ஜபம்லாம் பண்ண வருவாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் ஜபம் பண்ண வருவாங்க. சில பேர் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு இந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாமே, யாரோ ஒருத்தருக்காக வந்து ஜபம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. ஏன் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் எனக்கு ஒருத்தர் ப்ரேயர் பண்ணதுனால 4வது நாள் எழுந்திரிச்சு பார்க்குறேன், எல்லாம் என்னையே பார்க்குறாங்க சுற்றி. என்னடா அது எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஏன்னா எனக்கு எந்த சுயநினைவும் கிடையாது. இது அதோடு விட்டுட்டிங்களா? இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே அந்த போதை பழக்கம்லாம் ஊறி இருந்ததுனால நாளடைவில் எனக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 நாள் செத்தவனை போனதுனால போதை ஃபுல்லாக உள்ளே ஊர்ந்ததுனால செத்து போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வந்து புதுசாக ஒரு உயிரை கொடுத்துருக்கிறார். ஆமாம், மறுபிறப்பு ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறார். அதை நினைக்கும் போது நான் மீட்டிங்லலாம் இந்த பாட்டை பாடுவேன், அதையும் பாடுறேன். கர்த்தருடைய கிருபை, அதாவது நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை. இதில் புரிஞ்சு என்ன பாட்டு வரப்போகுது? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவர்
நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா எனக்கு வலிப்பு வியாதி வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து அப்படிப்பட்ட ஒரு வலிப்பு வியாதி எனக்கு கிடையாது. அடிக்கடி வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஃபிக்ஸு அந்த வலிப்பு வியாதி பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், போயிட்டே இருப்போம், எங்கே வேணாலும் வந்துடும் ஐயா. அது நான் மீட்டிங்கில் போய் இதை சொல்லும்போது எத்தனையோ தாய்மார்கள் என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மகனுக்கு வலிப்பையா, என் மகளுக்கு வலிப்பையா அப்படின்னு வந்து சொல்லி, ஐயா நீங்கள் சொன்ன சாட்சியை கேட்டோம், எங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்குவாங்க வந்து. அதனால தான் கேட்குறேன். எனக்கு நான் நடந்து போகும்பொழுதுலாம் எனக்கு வலிப்பு வரல, படுத்துட்டு இருக்கும்பொழுதெல்லாம் எனக்கு வலிப்பு வந்துடும். அதனால் நான் படுத்துருக்கிற இடத்துல எனக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுடைய சொந்தக்கார யாருன்னா இருக்கணும். ஏன்னா அவனுக்கு வலிப்பு வந்துடும், நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நாக்கை கடிச்சிக்குவேன், உதட்டை கடிச்சிக்குவேன். சில நேரங்கள்லாம் அங்கே தார் ரோட்டில் தானே பாய் போட்டு நான் படுத்துருக்குறேன் தெருவில். அந்த பாயை கிழிச்சிக்கிட்டு கட்டவரில் இருக்கக்கூடிய எலும்பு தெரிகிற அளவுக்கெல்லாம் எனக்கு அடிபட்டு அந்த வலிப்பு இதில். இந்த சாட்சி நான் எங்கே சொன்னாலும் எனக்கு கண்ணீர் வராமல் இருக்காது. கட்டவரில் கூடிய எலும்பு தெரிகிற அளவுக்கு தேய்ச்சிட்டு இருந்திருக்கிறேன். முகத்தை தேய்ச்சிக்குவேன். வலிப்பு வரும்போது ஒன்றுமே தெரியாதுங்க, சுயநினைவே இருக்காது. வலிப்பு நின்ன பிறகு தான் பாடி ஒன்றுமே வேலை செய்யாது, ரொம்ப சோர்வாக இருக்கும். இது மாதிரி அடிக்கடி வரும். வாழறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு, செத்து போயிடலாமா முடியாது. எழுந்து நடந்துட்டு இருப்பேன், நடந்து போகும்போது கால் வராமல் கீழே விழுந்துருக்கு. சில நேரங்களில் படுத்துட்டு இருக்கும்போது கை வர, இந்த ஷோல்டர் மட்டும் ஆடும், இந்த கை வராது. ஐயோ கை வரல, இந்த கையால் தூக்கி இருக்கிறேன், தொப்பு தொப்புன்னு விழும். எல்லாமே பரிசோதனை பண்ணி டாக்டருங்க சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் இவர் வந்து வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுத்துக்கணும். நான் தப்பா போட்ட மாத்திரை, தப்பா பண்ண போதை பழக்கத்துக்கு இப்போ என்னுடைய உடம்பு கெட்டு போயிருச்சு. இதை பார்க்குற ஒருவேளை வாலிபர்கள், இந்த மாதிரி போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த கெட்ட பழக்கத்துக்கே போகக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து வாழ்க்கையை கெடுத்துரும், உடம்பு கெடுத்துரும். அதுக்காக கூட ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு, இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய பாடியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், இப்போ இது வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. கண்டிப்பாக பெரிய விஷயம். அப்போது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் செக் பண்ணும்போது வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட சொல்லிட்டாங்க. காலையில் 2 மாத்திரை போடணும், நைட் 2 மாத்திரை போடணும். இதை விட்டு விட்டு போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் இன்னும் அதிகமாகிடும் டாக்டருங்க சொல்லிட்டாங்க. நான் விளையாட்டாக விட்டு தான் போட்டோம், இன்னும் வலிப்பு அதிகமாகிடுச்சு. கரெக்டாக போட முடியாது, சாப்பிடல, அதனால் போடல, அப்புறம் போடுறேன் இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போட்டு வலிப்பு ஒரே நேரத்தில் 3-4 தடவை. ஒரு தடவை வந்தாலே உடம்பு ரொம்ப மோசமாயிடும். ஒரே டைமில் 3-4 தடவை வலிப்பு வரும். நாக்கை கடிச்சிக்கிட்டு சில நேரம் நாக்கெல்லாம் துண்டாக போகிற மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கும் மாத்திரை சீட்லாம் இருக்குது, இன்றைக்கும் மாத்திரை சீட்லாம் இருக்குது. அவ்வளோ வேதனையில் இருந்திருக்கிறேன். பல வருஷமாக வலிப்பு வியாதியில் அவதிப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படி சுகத்தை கொடுத்தாருன்னா, இந்த வலிப்பு வியாதியிலேருந்து எனக்கு சுகத்தை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப். இது எப்போ வந்துச்சுன்னா, ஒரு நாள் வீட்டில் வந்து கட்டிலில் படுத்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்து, கட்டில் கீழே கல் வச்சுருப்பாங்க பாருங்கள், அங்கே அடி பட்டு வீட்டில் அந்த டைமில் யாரும் இல்லை, அவ்வளோ அடி பட்டு முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடி. அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து பிரிச்சா, இது மாதிரி வேணாம். ஃபிக்ஸ் நின்ன பிறகு எனக்குள்ளே தோணுது, இந்த மாதிரி வேணாம், நம்ம இருக்கிறத விட போயிடலாம் போல, செத்துடலாம். அடிக்கடி இந்த வலி போகிறது. ஒரு வேலைக்கு போகும்போது வேலை கொடுப்பாங்களா யாருன்னா, இந்த ஃபிக்ஸ் வருது தெரிஞ்சால் கொடுக்க மாட்டாங்க. வேணாம், வாழ்க்கையே வேணான்ற மாதிரி. ஒன்று சுகத்தை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேணான்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது பைபிளில் இருக்கிற அந்த வசனங்கள் எனக்கு முன்னாடி வந்துச்சு. அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு ஒரு வார்த்தை. அவர் தழும்புகளால் குணமானீங்க. நடக்குது, அவர் தழும்புகள் எப்படி நான் குணமாக முடியும்? ஓகே, இதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையெல்லாம் நம்ப ஆரம்பித்தேன். நான் நம்பி அதெல்லாம் சொல்லுவேன். நான் இனிமேல் எனக்கு வலி போகாது, எனக்கு சுகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பேன். மாத்திரை மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்து எனக்கு வலி போகாது, நான் நல்லாயிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பேன். திடீர்னு வந்துடும் வலிப்பு. இருந்தாலும் விடலை. சொல்ல ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறாரு. வலிப்பு வியாதியே இல்லை, மாத்திரை மருந்து இல்லை, பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கரெக்டாக வச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பாடுறோம். கையை தட்டி பாடு, கைவலி வராது, கையை தட்டி பாடு, கைவலி வராது, ஹாப்பியாக பாடு, ஹாப்பியே வராது, ஹாப்பி
பாடு பிபியே வராது துதிப்போமா தேவன் பாடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவன் பாடுவோமா கர்த்தரை. ஐயா இந்த பாட்டு வரப்போ நாங்க வைபா இல்லையா அதான் நம்பிக்கை. கைய தட்டி பாடு கைவலி வராது கைய தட்டி பாடு கைவலி வராது நடனமாடி பாடு ஆல்வலி வராது நடனமாடி பாடு ஆல்வலி வராது துதிப்போமா தேவனே துதிப்போமா தேவனே துதிப்போமா கர்த்தரே. ஐயா இவ்வளோ நேரமும் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வசனம் பாடல் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐயா. பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற அவங்களும் வந்து புரிஞ்சிருப்பாங்க. தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே திருந்துவாங்க ஐயா. இப்போ என்னென்னா எங்கள் கானாமுத்து மீடியா சார்பாக அப்புறம் நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு ஜபம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஐயா. கண்டிப்பாக நீங்களும் என்னை இன்வைட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக பாடி ஆண்டவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய மீடியா பார்க்குற அவங்களுக்காகவும் அவங்களுடைய சுகத்திற்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். ஓகே ஐயா. நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சகோதரர்களை அவர்கள் மூலமாய் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் ரட்சி அப்படியே செய்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். God bless you. God bless you. தேங்க்யூ ஐயா. ஐயா லாஸ்டா கொண்டாட்டமா முடிச்சலாம் ஒரு அடி பாண்டிதான் ஒரு அடியா கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது ஹாப்பியாக பாடு இப்பயே வராங்கப்பா ஹாப்பியாக பாடு